ஹாய் கைஸ், இன்னைக்கு டிஜே ஸ்மார்ட் லேர்னிங் சென்டரோட இது 40 டேஸ் ஸ்டடி பிளான் சேலஞ்சில் டே 11 சாப்டர் 6 கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட் பார்க்கலாம். டாப் டு பாட்டம் இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேவா? வெல்கம் டு சாப்டர் 6 நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? பேரியம் ஹேஸ் பாடி சென்டர் கியூபிக் பிசிசின்னு அவங்க கொடுத்துட்டாங்க யூனிட் செல் வித் லென்த் ஆஃப் 508 அலாங் த எட்ஜ், அதாவது எட்ஜ் லென்த் கொடுத்துட்டாங்க. எட்ஜ் லென்த் வந்து என்னதுன்னா 508. ஓகேவா? அதுதான் வந்து எட்ஜ் லென்த். எட்ஜ் லென்த் வந்து 508 பிஎம்னா வந்து பிக்கோமீட்டர். ஓகேவா? 508 பிக்கோமீட்டர் வந்து 510 பிகோமீட்டர் வந்து இதோட எட்ஜ் லென்த்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் பேரியம் இன் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொடுக்குற ஆன்சர் எப்பவுமே இந்த கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல தான் நம்ம வந்து கொடுக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த எட்ஜ் லென்த் ஏ வந்து நம்ம வந்து 508 பிபிஎம்ன்றதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து 1 பிக்கோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -10 சென்டிமீட்டர். அதான் வந்து நம்மளோட ஃபார்மேட். ஓகேவா? அதாவது வந்து ஒரு இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஒரு பிக்கோமீட்டர் வந்து 10 பவர் -10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 508 பிக்கோமீட்டர் வந்து 10 பவர் -10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த 508ன்னு வச்சே நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றனால இந்த 2 டிஜிட்டை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். அதாவது வந்து 2 டிஜிட்டுக்கு வந்து இங்க வந்து நம்ம டாட் வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் வந்து 100ஆல மல்டிபிளும் டிவைடும் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்க அந்த இதை வந்து 10 பவர் 2 நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க அந்த 100 வந்து 10 பவர் 2 போட்டுக்குவோம். ஓகேவா? இன்டூ நம்ம 10 பவர் -10 இருக்கும். ஓகேவா? இது கூட வந்து என்ன பண்றோம்னா மேல 100ஆலையும் கீழே 100ஆலையும் வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றோம். இப்ப டிவைட்ல வந்து இந்த 2 ஜீரோக்கு வந்து 2 டெசிமல் தள்ளி நம்ம புள்ளி வச்சிட்டா பேலன்ஸ் இருக்க மேல இருக்க 100 வந்து 10 பவர் 2 நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணா 5.808 இன்டூ 10 பவர் -8 சென்டிமீட்டர் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? எட்ஜ் லென்த். இப்ப டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? ரோ விச் இஸ் ஈக்குவல் டு என்எம் ஏ கியூப் பை என்ஏ. என்ஏன்றது வந்து வேற எதுவும் இல்லை, அதாவது நம்மளோட அவகேட்ரோ நம்பர் தான் வந்து நம்ம என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏன்றது வந்து எட்ஜ் லென்த்து, என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் இது அப்புறம் வந்து எம்ன்றது வந்து மாஸ் ஆஃப் த ஆட்டம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து பேரியம் ஆட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாஸ் வந்து நம்மளே தான் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து அதுக்கான மாஸ் என்ன அப்படின்றது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேரியமுக்கான மாஸ் வந்து 137, அதான் 137.3ன்றது வந்து மாசுக்கு, அதாவது பேரியமோட மாஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், எண்ணில் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த அதோட மாசு, அப்புறம் கீழே வந்து அதுக்கான எட்ஜ் லென்த், அது ஹோல் கியூபு இன்டூ நம்மளோட அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்றோம். இந்த கியூபை வந்து நம்ம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அந்த 10 பவர் -8க்கும் இதுக்கும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். மேல இருக்கிறது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த மல்டிபிள் பண்ணாத கீழே இருக்கிற அந்த இதுக்கு வந்து கியூப் வேல்யூ வந்து இது. ஓகேவா? கியூப் கண்டுபிடிச்சது. இந்த இடத்துல வந்து நம்ம பவர்ல ரெண்டு விஷயம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? அது மாதிரி மல்டிபிள் பண்ணி 24ன்னு எழுதியாச்சு. இங்க வந்து நம்ம அவகேட்ரோ நம்பர் இருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் வெறும் 10 பவர். இந்த இடத்துல இது ரெண்டும் எப்படி சால்வ் ஆகும், 10 பவர் -24 பிளஸ் 23னா அது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -1 தானே. அதுதான் வந்து இங்க வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? 10 பவர் -1. இப்போ வந்து அந்த இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ எடுத்துட்டு வரோமா, இந்த வேல்யூக்கு வந்து இந்த இந்த வேல்யூ வச்சு இதை வந்து நம்ம டிவைட் பண்ணா வந்து நமக்கான அந்த இது ரோ, அதாவது வந்து அந்த டென்சிட்டி ஆஃப் த ஆட்டம் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? 3.5 கிராம் பர் சென்டிமீட்டர். அந்த கிராம் பர் சென்டிமீட்டர்ன்றது வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணேன், அவங்களே கொஸ்டின்ல வந்து கேட்டுட்டாங்க. ஓகேவா?
அதான் இந்த இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல கூட வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்து அன் எலமெண்ட் ஹேஸ் பிசிசி ஸ்ட்ரக்சர். ஒரு எலமெண்ட் வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்ருக்காங்க. ஓகேவா? பாடி சென்டர் கியூபிக். ஓகேவா? விச் ஹேஸ் எ செல் ஆஃப் எட்ஜ் லென்த் 288 பிக்கோமீட்டர். த டென்சிட்டி ஆஃப் எ எலமெண்ட் வந்து 7.2 கிராம் பர் சென்டிமீட்டர். ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் இன் பிரசன்ஸ் இன் இந்த இத்தனை கிராம்ல வந்து எத்தனை ஆட்டம் வந்து பிரசன்ஸ் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? நம்மளுக்கான எட்ஜ் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எட்ஜ் லென்த் வந்து என்னதுன்னா எட்ஜ் லென்த் வந்து நம்மளோட எட்ஜ் லென்த் வந்து 288 பிக்கோமீட்டர் வந்து நம்ம எட்ஜ் லென்த்தை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த பிக்கோமீட்டர் வந்து நம்ம வந்து எப்பவும் போல வந்து இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிருவோம். இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிருவோம். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கான டென்சிட்டி அதாவது ஃபைனல்ல அதுக்கான எவ்வளவு டென்சிட்டின்றதையும் வந்து நம்ம குடுத்துட்டாங்க. விச் இஸ் ஈக்குவல் டூ 7.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு. ஓகேவா? இப்போ வந்து அதுல வந்து நம்மளுக்கு கேட்கறது வந்து என்னதுன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 208 கிராம்ஸ்ல வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறது இது வந்து நார்மலா வந்து 3 மார்க் கம்பல்சரில கேட்க மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தியான சம். அதாவது ஒரு சம்க்கே வந்து நமக்கு 4 4 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? 4 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது 1, 2, 3, 4. ஓகேவா? அதாவது வந்து நம்ம ரிவர்ஸ்ல இருந்து தான் வந்து இது வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகேவா? அதாவது நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நம்பர் ஆஃப் யூனிட் செல் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 யூனிட் செல். அதாவது வந்து ஒரு இதுல வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட் செல் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 யூனிட் செல்னு போட்டா வந்து நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப இதுல வந்து நம்பர் ஆஃப் யூனிட் செல் எப்படி நமக்கு தெரியும்? நம்பர் ஆஃப் யூனிட் செல் நமக்கு தெரியாதனால அதை நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா, இதுக்கான டோட்டல் வால்யூம் பை ஒரு யூனிட் செல்லுக்கான வால்யூம் என்ன அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு நம்பர் ஆஃப் யூனிட் செல் வந்து எவ்வளவு இருக்குன்றது வந்து கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இது தெரியணும்னா இது தெரிஞ்சாகணும். இதுக்காக தான் இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல வந்து டோட்டல் வால்யூம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல்ல வந்து எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து இந்த சம்க்கு வந்து நம்ம 4 ஸ்டெப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து அதாவது வந்து எட்ஜ் லென்த் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 288 பிக்கோமீட்டர்னு. அந்த 288 பிக்கோமீட்டரை வந்து நம்ம 288 இன்டூ 10 பவர் மைனஸ் 10 சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து எப்பவும் போல வந்து இந்த இதை வந்து ஒன் டிஜிட் நம்பரா மாத்துறதுக்கு 2.88 இன்டூ 10 பவர் மைனஸ் 8 பிக்கோமீட்டர். ஏன்னா மேல 100 கீழே 100ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ 100ஆல இதை டிவைட் பண்ணா இங்க பாயிண்ட் வரும். இந்த 100 வந்து நம்ம 10 பவர் 2ன்னு போடுவோம். இந்த 10 பவர் 2 10 பவர் மைனஸ் 8 மல்டிபிள் பண்ணல 10 பவர் 8 ஆயிரும். ஓகேவா? இதுதான் இங்க நடந்திருக்கு. கொடுத்துருக்க அந்த ஃபுல் டென்சிட்டி N2. அதாவது வந்து நமக்கு தெரியும்ல, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஸ்சி பிசிசி எஃப்சிசி. ஓகேவா? அது வந்து இதுக்கு வந்து நமக்கு 1ன்னு தெரியும். இங்க 2, இங்க 4. இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல் வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல் வந்து என்னதுன்னா ஏ கியூப். ஓகேவா? ஏ கியூப்ல வந்து அதாவது வந்து நமக்கு தெரியும் இந்த இந்த ஒரு எட்ஜ் லென்த் வந்து ஹோல் கியூப் பண்றோம். ஓகேவா? அதான் வந்து வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல். இதை வந்து நம்ம எப்படி வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 பவருக்கு இது வந்து இந்த இதுக்கு வந்து பிரிச்சு எழுதுறோம். இதுக்கு தனியா வந்து கியூபையும் இதுக்கு தனியா கியூபையும் நம்ம பிரிச்சுட்டு இப்ப இதுக்கு இந்த கியூபை வந்து இதுக்கு தனியா வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? அப்ளை பண்ணா நமக்கு வந்து இதுதான் வந்து வேல்யூ லாஸ்ட் ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபைனல் ஆன்சரை வந்து நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ வந்து டோட்டல் வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை டென்சிட்டி. ஓகேவா? அதான் வந்து வால்யூமோட ஃபார்முலா. மாஸ், அது மொத்தம் எவ்வளவு மாஸ் இருக்கு, அது எவ்வளவு டென்சிட்டி இருக்குன்றத வச்சு அதுக்கான மொத்த வால்யூம் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மாஸ் வந்து 208 கிராமா. அந்த 208 கிராம் பை 7.2ன்றது வந்து அதோட மொத்த டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 7.2 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்து அந்த டென்சிட்டி இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணா 28.89 சென்டிமீட்டர் கியூப்ன்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு யூனிட் செல்லுக்கான வேல்யூ. இது வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் அதான். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் யூனிட் செல்ன்றது வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் யூனிட் செல்லுக்கு வந்து இது பை இது. ஓகேவா? டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கான இந்த மைனஸ் சைன் வந்து மேல போயிடுச்சுன்னா இது 10 பவர் பிளஸ் 23 ஆயிரும்.
பேலன்ஸ் இருக்கிற இது வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 12.09 இன்டூ 10^23ன்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து அதுல எவ்வளவு பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அது வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் யூனிட் செல் இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் ஒன் யூனிட் செல். ஓகேவா? அதுதான் வந்து இதுக்கான ஃபார்மேட். 12.09 இன்டூ 10^23 இன்டூ 2 அதான் வந்து இந்த நம்பர் ஆஃப் யூனிட் செல் இன் ஆட்டம்ன்றது வந்து நமக்கு 2ன்னு தெரியும்ல n. இது இன்ட்டு இந்த இந்த வேல்யூ நம்ம பண்ணா நம்மளுக்கு வந்து டோட்டல் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து கிடைச்சிடும். ஓகேவா? 2ஆல இருந்து இதை மல்டிபிள் பண்ணா 24.18 இன்டூ 10^23ன்றது வந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு டெசிமலை நான் மூவ் பண்ணிட்டேன்னா 10^24 ஆயிரும்ல. இந்த 24 அதான் இந்த இடத்துல இருந்து சிங்கிள் டிஜிட் நம்பரா வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்றோம். ஓகேவா? 2.148 இன்டூ 10^24 ஆட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர். ஓகேவா? அப்புறம் வந்து அலுமினியம் கிறிஸ்டல்ஸ் இன் எ கியூபிக் closed package structure, its metallic radius is 125 ppm. Calculate the edge length of unit cell. Calculate the edge length of unit cell. அதாவது இதோட edge length A வந்து என்னன்னு அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அது வந்து ஒரு சிபிபின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கியூபிக் க்ளோஸ்டு பேக்கேஜ். ஓகேவா? அதான் வந்து சிபிபி. இப்போ இந்த இதுல வந்து அதுக்கான ரேடியேஷன் கொடுத்துட்டாங்க. அதான் ஒன் டொ அதான் 125 பிகோமீட்டரு. இப்போ வந்து நமக்கு தெரியும் அதாவது வந்து 4R which is equal to √2A தான் வந்து ஒரு இது பிசிசியோட இது அப்படின்றது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுல இருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்க இந்த √2 வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? இப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து நமக்கு ஆர் வந்து என்னன்னு தெரியும். அந்த ஆரை தூக்கிட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கான ஏயோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா 4 2 நம்ம செப்பரேட் பண்றோம். அப்புறம் ஒரு 2 வந்து √2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்க √2 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணோம். ஓகே, அதுதான் நம்ம ட்ரை பண்றோம். இப்போ அந்த 2 வந்து √2 கேன்சல் பிரிச்சுட்டு அதுல இருந்து நம்ம √2 ஒன்னையும் கீழே இருக்க √2 கேன்சல் பண்ணிட்டா இப்போ பேலன்ஸ் இங்க இருக்க இந்த மூணுத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இதனா √2 வந்து கீழே வச்சு டிவைட் பண்றதை விட மல்டிபிள் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ வந்து √2க்கான வேல்யூ வந்து 1.14. ஓகேவா? இதான் 14 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க வந்து பாயிண்ட் இருக்கணும். 1.14 இன்டூ 2 இன்டூ 125. ஓகேவா? இதுதான் இதுக்கான அதான் இது வந்து இந்த மொத்த இதுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. √2 which is equal to 1.414. ஓகேவா? இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அதான் அதோட வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து இந்த இதுல வந்து இதை மூணுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணா 353.5 பிகோமீட்டர் அப்படின்றது வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? அதுதான் அது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம பிகோமீட்டர் எங்கேயுமே சென்டிமீட்டர்னு மாத்தல. அதனால நம்மளோட ஆன்சரும் வந்து பிகோமீட்டர்ல தான் வரும். ஓகேவா? இஃப் த NaCl is doped in 10^-2 mole percentage of strontium chloride. ஓகேவா? which is கான்சன்ட்ரேஷன் கன்வர்ஷன் ஆஃப் அதான் அது வந்து இதுல வந்து கேட்டையான் வேகன்சி வந்து என்ன எவ்வளோ இருக்கு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு வந்து 10^-2 மோல் பர் இது மோல் பர்சன்டேஜ் ஆஃப் இது இதாவது வந்து ஒரு நமக்கு வந்து NaCl கிறிஸ்டல் இருக்கு. அதான் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ல வந்து டோப்பிங்னா வந்து ஆடிங் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் நம்ம வந்து பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகேவா? ஆடிங் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் அதாவது வந்து ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்றோம். அதுதான் வந்து என்னன்னா ஸ்டோனியம் குளோரைடு. ஓகேவா? இது வந்து நம்ம இந்த NaCl கிறிஸ்டல் ஆட் பண்றோம். ஓகேவா? அதாவது 10^-2 மோல் பர்சன்டேஜ் ஆஃப் அது அவ்வளவு கம்மியான அமௌண்ட் வந்து இதுக்கு ஆட் பண்றோம். ஓகேவா? வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டையான் வேகன்சி? அப்போ வந்து அந்த கேட்டையான் வந்து வேகன்சியா இருக்கு அந்த கேட்டையானோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 100 மோல்ஸ் ஆஃப் NaClக்கு 10^-2 மோல்ஸ் ஆஃப் SrCl2 அதுதான் வந்து இந்த இது. ஓகேவா? SrCl2 வந்து நம்ம ஆட் பண்ணா வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது சரி இதுக்கு வந்து இது ஈக்குவல்னா நம்மளுக்கு வந்து 1 மோல் ஆஃப்
1 மோலுக்கு வந்து எத்தனை இது அப்படின்றது வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாரி கால்குலேஷனுக்குலாம் வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அம் அ 5 பென் இருக்கு. அந்த 5 பென் வந்து ₹25னா, ஒரு பென் எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு பென்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாத இந்த கொஸ்டின் மார்க் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ அ இது வந்து சிம்பிள் சம்ல. அதனால தான் இத வச்சு நான் வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். ஓகேவா? எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ அ 1 அதாவது வந்து இந்த 1 இன்டூ 25 டிவைடட் பை 5 ஓகேவா? இந்த மாரி பண்ணா வந்து 25ல வந்து 5 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. வந்து ₹5 வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் இது வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து இங்க இங்க வச்சாங்க. டிவைடட் பை 100 அதாவது இந்த இந்த ஃபார்மேட்லயே இருக்கா இது? இதுதான் வந்து அ இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்றது. ஓகேவா? அதாவது வந்து இந்த இது வந்து ஃபார்மேட்டு. இதுக்கு இது ஈக்குவல்னா, இதுக்கு வந்து எவ்வளோ ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம இந்த கண்டுபிடிக்கிற இந்த சின்ன கிளாஸ்லலாம் கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்மேட்ல தான் இது இருக்கு. ஓகேவா? அந்த இத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெப்ப நம்ம வந்து மூவ் பண்றோம். ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம சால்வ் பண்றோம். அதாவது 10^-2 வந்து சாரி 100 வந்து 10^-2ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்ப 10^-2ன்றது வந்து நம்ம கீழ எடுத்துட்டு வரும்போது, அதாவது டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வரும்போது 10 பவர் பிளஸ் 2ன்னு ஆகுமா? 10 பவர் பிளஸ் 2ன்னு ஆகுமா? இப்ப இந்த 2த்தையும் வந்து ஆட் பண்ணா 10^4 அப்படின்னா 1/10^4ன்றத வந்து நம்ம திரும்பி நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வரும்போது 10^-4ன்னு ஆகும். இல்லாட்டி இந்த மாரி ஃபர்ஸ்ட் இத மேல எடுத்துட்டு வந்து -2ன்னு ஆக்கி அப்புறம் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? எப்படி வேணா எடுத்துட்டு வரணும். ஆனா வந்து அது 2த்தையும் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்ப வந்து 1 மோல் இஸ் ஈக்குவல் டூ அதாவது வந்து அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்டு 10^23 ஓகேவா? இதுதான் வந்து 1 மோல் ஆஃப் அவகேட்ரோ வேல்யூ. இப்ப இத வந்து 10^4 மோலுக்கு வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து கால்குலேட் பண்றோம். ஓகேவா? இப்ப வந்து இத இத இன்டு இத பண்றோம். ஓகேவா? 10^4 மோலுக்கு வந்து இது 1 மோலா? அப்பனா இத வந்து இன்டு 10^4 மோலுக்கு பண்றோம். ஓகேவா? பண்ணா நமக்கு வந்து 6.23 இன்டு 6.023 இன்டு 10^-19 ஓகேவா? அவ்வளோ வேக்கன்சி வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான். இப்போ வந்து கேஎஃப் கிறிஸ்டல் இன் எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்னு அவங்களே குடுத்துட்டாங்க. ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர் லைக் சோடியம் குளோரைடு கால்குலேட் த டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே பிளஸ் அண்ட் எஃப் மைனஸ் இன் கேஎஃப் ஓகேவா? இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிவன் வந்து டென்சிட்டி ஆஃப் கேஎஃப் வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. அதாவது ரோ வந்து என்ன அப்படின்றத குடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அதாவது வந்து எஃப்சிசிக்கான எண் வந்து நமக்கு தெரியும். அதாவது வந்து எஸ்சினா 1 அ பிசிக்கு வந்து 2 எஃப்சிசி வந்து 4 இது வந்து நமக்கு தெரியும்ல. அதான் அதோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n விச் இஸ் ஈக்குவல் டூன்றது தான் வந்து இது 3மே ஓகேவா? இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதான் வந்து ஒவ்வொரு சம்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எஃப்சிசினால 4ன்னு எடுத்துக்கிட்டோம். அவங்க டென்சிட்டியும் குடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அ இந்த இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? n நமக்கு தெரியும். இது தெரியும். இப்போ வந்து நம்மளோட ஏஓ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க ஆக்சுவலி ஏ தான் அவிங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கான டிஸ்டன்ஸ்னா தான் அதான் எட்ஜ் லென்த் ஓகேவா? இப்போ ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம எட்ஜ் லென்த் ஏ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இந்த ஏவ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது அவகாட்ரோ நம்பர். மாஸ் வந்து நமக்கு வந்து அ மாஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இத வந்து இந்த இப்ப இந்த ஃபார்முலா வந்து நம்ம மாடிஃபை பண்றோம். இந்த ஏ கியூப் இங்கேயும், இத இங்கேயும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? 2த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு, இப்ப n இருக்க இடத்துல இது, அப்புறம் வந்து நமக்கு குடுத்துட்டாங்கல்ல எஃப் கேஎஃப் கிறிஸ்டல்ன்ட்டு. அதுக்கான மாஸ் வந்து 58 ஓகேவா? 58 கிராம் ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல வந்து 58ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து டென்சிட்டி குடுத்துட்டாங்க. அவகாட்ரோ நம்பர் நமக்கே தெரியும். ஓகேவா? இப்ப இதுல வந்து ஏவ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? அதாவது வந்து இதுக்கு வந்து நம்ம ஏன்னா இந்த இடத்துல வந்து கியூப் ரூட் நம்ம எடுப்போம். ஓகேவா? அதாவது ஹோல் சைடும் வந்து கியூப் ரூட்டால நம்ம வந்து எடுத்துட்டா, இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து கேன்சல் ஆயிரும்ல. அதுதான் இந்த இடத்துல வந்து பண்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து இது 2த்தையும் வந்து சால்வ் பண்ணிட்டு, இந்த கியூப் ரூட் எடுத்தா வந்து நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து அ
டிஸ்டன்ஸ் அதாவது வந்து ஒரு எட்ஜ் லென்த் அதாவது டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 2r அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலாவில் போய் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏன்ற அந்த வேல்யூ அதாவது வந்து இந்த இடத்துல இந்த எஃப்சிசி இருக்குல்ல, அதான் இந்த ஆக்சுவலி இந்த இது எப்படி வருதுன்றது தான் இங்க. அதாவது எஃப்சிசியோட இதுக்கு வந்து 4r இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஏவா. இப்போ இந்த பேலன்ஸ் வந்து நம்ம ரெண்டு இடத்துலையும் டூ டூன்னு வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இது ஏன் டிவைட் பண்றோம்னா நம்ம சால்வ் பண்றதுக்கு தான். ஏன்னா இந்த ஏ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றதுக்கு தான். ஓகேவா? ஆர் நம்ம கண்டுபிடிக்க வரும். இப்போ வந்து 2ஆல டிவைட் பண்ணா இந்த இடத்துல 2 ஆகும். இங்க 2 ரூட் 2 ஏன்னு இருக்கும். இப்போ இந்த 2 ரூட் 2 வந்து கேன்சல் பண்ணா பேலன்ஸ் வந்து கீழே ரூட் வரும். இதுக்கு நமக்கு இதுவே வந்து பெஸ்ட் வே தான். ஓகேவா? அதாவது டி ஈக்குவல் டு ரூட் 2/2 இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கா இன்டூ ஏ. இப்போ இந்த ரூட் 2க்கான வேல்யூ நமக்கு தெரியும் 1.414ன்னு. அப்புறம் வந்து நமக்கு கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ இந்த ஏவோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம் டிவைடட் பை 2. ஓகேவா? இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து 380.212 பிகோமீட்டர் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த டூ ஆட்டம்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து அடுத்த இது கால்குலேஷன்ல வந்து என்னதுன்னா an atom crystal in FCC. ஓகேவா? FCC crystal lattice and has the density of 10 gram per centimeter cube with a unit cell the unit cell edge length வந்து 100 picometer. Calculate the number of atom presence in 1 gram of crystal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ எஃப்சிசினா நமக்கான எண் வந்து என்ன தெரியும் 4. அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி வந்து 10 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு. ஏ வந்து 100 பிகோமீட்டரு. அப்புறம் 1 பிகோமீட்டர்னு நமக்கு தெரியும் 10⁻−10. இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா 100ன்றது 10⁻2. இப்போ இதை கூட நம்ம சால்வ் பண்ணா வெறும் 10⁻−8 சென்டிமீட்டர். அதுதான் வந்து ஏக்கான வேல்யூ இந்த சம்ல. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு தெரியும் இந்த டென்சிட்டியோட ஃபார்முலா என்எம் டிவைடட் பை ஏ கியூப் என்ஏ. ஓகேவா? 2 இந்த இடத்துல வந்து மாஸே அவங்க மென்ஷன் பண்ணல, அதனால எம் அப்படியே வச்சுக்கிறோம். பேலன்ஸ் இருக்க அந்த ரோக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், மாஸ்க்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அதாவது இதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இடத்துல வந்து 10⁻8னே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? 10⁻−8னே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு நம்ம அவகாட்ரோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. இப்போ மாசை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பத்து இருக்க எல்லா வேலையும் இந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த இதை வந்து நம்ம இது சிம்பிளிஃபை பண்றோம். அதாவது ஆக்சுவலி இந்த இருக்க 10 வந்து 10⁻1. இது வந்து இந்த 10⁻2 10⁻2 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 6. அதாவது பவர்ல இருக்கிறது எல்லாமே மல்டிபிள் தானே ஆகும். 3 வந்து மல்டிபிள் பண்ணா 6 வருது. இப்போ பேலன்ஸ் இங்க இருக்கிறது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணா 30. இங்க இருக்க அந்த 23 பேலன்ஸ் இருக்கு. இந்த இது மட்டும் நம்ம தனியா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 10 தான் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து ஒரு 1 மட்டும்தான் வரும். ஓகேவா? அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது 30ல வந்து 30 - 30 அதாவது வந்து எனிதிங் பவர் 0 ஆயிடுது. எனிதிங் பவர் 0 1. ஓகேவா? அது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேவா? அப்படின்னா வந்து டிவைடட் பை 4 இந்த வேல்யூ வந்து 4ஆல டிவைட் பண்ணா நமக்கான மாஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அதாவது எம் விச் இஸ் ஈக்குவல் டு 1.506 கிராம் பர் மோல் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதை வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து கிடைச்சிரும். கிவன் வந்து 1 இதுன்னு கொடுத்துட்டாங்கல்ல, 1 கிராம்ல வந்து எவ்வளோன்ட்டு அதான் அந்த கிவன் பை நமக்கு கிடைச்ச அந்த மாசை பண்ணா 0.664 மோல்ஸ்ன்னு வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ 1 அவகாட்ரோ நம்பர். ஓகேவா? இது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 4 × 10⁻23 ஆட்டம்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ஸ் இன் 1 கிராம் ஆஃப் கிறிஸ்டல் வந்து என்னதுன்னா 4 × 10⁻23 ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்புறம் ஆட்டம் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்ம் ஏ பிசிசி பாடி சென்டர் கியூப். ஓகேவா? இந்த இதுதான் பாடி சென்டர் கியூபிக்கு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எக்ஸ் presence in the certain cubic and y is the center of cubic. What is the formula of the compound? இந்த காம்பவுண்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ன்றது வந்து இதுக்கான இது இந்த
கார்னர்ஸ்ல இருக்குல்ல, இவன் தான் வந்து எக்ஸாம். ஒவ்வொரு கார்னர்ல இருக்க ஆட்டமும் வந்து எக்ஸ்ன்ற ஆட்டம் ஓகேவா? இந்த எக்ஸ்ன்ற ஆட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நடுவுல இருக்க அந்த ஆட்டம் பேர் வந்து ஒய் ஓகேவா? அதாவது வந்து கார்னர்ஸ்லாம் எக்ஸ், சென்டர் வந்து ஒய் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா? இப்ப வந்து நம்ம இப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து இப்ப இதுக்கான இது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா? அதாவது வந்து கார்னர்ல மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆட்டம்ஸ் இருக்கு ஓகேவா? சென்டர்ல எத்தனை இருக்கு? 1 ஆட்டம் இருக்கு ஓகேவா? இப்போ வந்து இதுல இந்த 8 ஆட்டம்ஸும் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஆட்டம் வந்து ஒரு கார்னர் வந்து 8 ஆட்டமும் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பீஸா வாங்குறோம்னா, அது வந்து எத்தனை பேர் போறோமோ அத்தனை பேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. அது மாரி ஒரு கார்னர் வந்து 8 பேர் வந்து ஷேர் பண்றாங்கல்ல. அத வந்து மென்ஷன் பண்ணது தான் 1/8ன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் வந்து 1/8 வந்து பவர் இருக்குமா? இன்டூ நம்ம 8 ஆட்டம் இருக்கிறனால, அது இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கேன்சல் ஆயி 1 ஆயிரும் ஓகேவா? இப்போ வந்து சென்டர்ல இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான். அது ஒண்ணே தான் அது மொத்த பீஸாவையும் சாப்பிடுற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? அந்த ஒரு ஆட்டம் வந்து ஒரே ஒரு ஒரு இது வந்து ஒரே ஒரு ஃபுல் இதையும் வந்து ஷேர் பண்றதுனால 1 கிராஸ் 1ன்னு இருக்கும். இது ஒரு வேல்யூ 1 தான். ஓகேவா? அப்படின்னா அந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்னதுன்னா, X1 Y1 அதாவது XYன்றது தான் வந்து அந்த ஆட்டமோட இது ஃபார்முலா, காம்பவுண்ட் ஃபார்முலா ஓகேவா? அப்புறம் வந்து அ sodium metal crystals in BCC structure with edge length of unit cell. Edge length of unit cell வந்து 4.3 into 10 power minus 3 centimeter. Calculate the radius of sodium atom. ஓகேவா? அதோட ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ பிசிசிக்கு வந்து அதான் அவங்க கொடுத்துட்டாங்க எட்ஜ் லென்த் ஏ வந்து இவ்வளோ அப்படின்ட்டு ஓகேவா? சென்டிமீட்டர்ல அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பிசிசினாலே நம்மளோட இதுல வந்து 4R which is equal to √3a அப்படின்றது வந்து நமக்கான ஃபார்முலா ஓகேவா? அந்த ஆறுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து இதுல இருந்து நம்ம ஆறு கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 வந்து டிவைட்ல எடுத்துட்டு வந்துரும் ஓகேவா? டிவைட்ல இருந்துருமா? இப்ப வந்து இந்த இடத்துல வந்து √3 ஓட வேல்யூ வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 1.732 அதான் வந்து √3 ஓட ஃபார்முலா. இதே √2னா நமக்கு தெரியும் 1.414. இது வந்து √2க்கான வேல்யூ, இது √3க்கான வேல்யூ. இது ரெண்டுத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். இப்போ √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏ குடுத்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இத ரெண்டுத்தையும் நம்ம வச்சு சால்வ் பண்ணா, நமக்கான இது வந்து இது கிடைக்குதா? 1.86 into 10 power minus 8ன்னு. இப்ப இத வச்சு வந்து நம்ம இதுதான் இதுக்கான ரேடியஸ் ஓகேவா? இதுதான் அது ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ள போலாம் ஓகேவா? டிஃபைன் யூனிட் செல். ஒரு யூனிட் செல்ல வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனிட் கிறிஸ்டலின் சாலிட் இஸ் கால்டு யூனிட் செல் ஓகேவா? அதுதான் வந்து யூனிட் செல்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா? ஏன்னா வந்து ஒரே ஒரு செல்லு தான் இதுதான் பேசிக்னா, இதே தான் திரும்பி 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 நம்ம ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபுல் கிறிஸ்டல் லாட்டிஸ் ஃபுல்லா ஓகேவா? அததான் வந்து இந்த ஒரு செல்ல தான் வந்து நம்ம வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா? The basic repeating structure of unit crystalline solid is called unit cell. அப்புறம் வந்து give the characteristics of ionic crystal. Ionic crystalோட characteristics வந்து நமக்கு வந்து சொல்ல சொல்றாங்க ஓகேவா? Ionic solid have a high melting point. அதாவது அயானிக் சாலிட்னா என்ன? ஒரு அயான்ஸா வந்து அந்த சாலிட்ல வந்து எல்லா காம்பவுண்டுமே அயான்ஸா தான் இருக்கும் ஓகேவா? அதாவது வந்து Na பிளஸ்னா Cl வந்து மைனஸா தான் இருக்கும். இது 2ம் சேர்ந்து அது வந்து அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து கார்பன் கார்பன்னு பார்த்தா அது வந்து கோவலன்ட்ன்னு சொல்லுவோம். கோவலன்ட்னா அது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதோட பாண்ட்ல வந்து இதுல வந்து Cl வந்து டோனராகவும் இது வந்து அக்செப்டராகவும் இருக்கா? இந்த இடத்துல வந்து அப்படி இருக்காது. இதுவும் ஒரு எலக்ட்ரான ஷேர் பண்ணும். இதுவும் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். அதாவது ஒரு பாண்டுக்கு தேவையான 2 எலக்ட்ரான்ஸ வந்து இந்த 2 எலக்ட்ரானுமே Cl குடுக்கும். இதுல வந்து அந்த 2 எலக்ட்ரான வந்து மியூச்சுவலா ஷேர் பண்ணா அவங்க பேர் வந்து கோவலன்ட் ஓகேவா? இதுதான் வந்து மாலிகுலர்னா அது வேற மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகேவா? இதுதான் வந்து கோவலன்ட்டுக்கும் அயானிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இப்போ வந்து கிவன் அதான் இது இந்த அயானிக் சாலிட் வந்து ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஓகேவா? இது வந்து மெல்ட் ஆகுறதுக்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கும். These solids do not conduct electricity. ஏன் இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதுன்னா, அதாவது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம்னா அங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ சிஎல்னா அந்த சிஎல்கிட்ட இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் என்ஏல வந்து பிளஸ் அதாவது வந்து எலக்ட்ரான்ஸ் இல்ல சிஎல்கிட்ட இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானே வந்து ஷேர் பண்ணி தான் வந்து இது வந்து பாண்டை வந்து
கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப இந்த கிரியேட் பண்ண அந்த பாண்டுக்காக வந்து இது வந்து எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணனால, இதுகிட்ட வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல. அதான் NaCl, NaClன்ற அந்த கிறிஸ்டல்ல வந்து இப்படி நம்ம பார்க்கையில வந்து அந்த இதுல வந்து ஃபுல்லா வந்து எலக்ட்ரான்ஸ் நெறைய இருந்தாலும் எல்லாமே வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆனனால, அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லாதனால, அது வந்து இது எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணாது. ஆனா அது பண்றதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து பின்னாடி வரும் ஓகேவா? ஆ பிகாஸ் த அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தர் லாக்டிஸ் பொசிஷன். ஏன்னா அந்த அயான்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா அந்த லாக்டிஸ் பொசிஷன்ல வந்து போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் ஓகேவா? தே டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஸ்டேட். அதாவது வந்து அது கண்டக்ட் பண்ணாம தான் இருக்கும். ஆனா அது பண்றது அது வந்து நம்ம இதுல நம்ம எப்பவுமே வந்து ஆனால் அப்படின்ற மாரி தமிழ்லலாம் சொல்லுவோம்ல. அதான் பண்ணாது. ஆனா பண்ணும். அப்படி சொல்ற மாரி ஓகேவா? அதான் அது பண்ணும். எப்பன்னா மோல்டன் ஸ்டேட்ல இல்லாட்டி வென் டிசால்வ்ட் இன் வாட்டர். அது வாட்டர்ல இருந்து டிசால்வ் ஆயிருக்கும்போதும் இல்லாட்டி அ மோல்டன்னா உருகி இருக்குல்ல. அதான் வந்து மோல்டன் ஸ்டேட் ஓகேவா? உருகி இருக்கும்போது இல்லாட்டி வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கும்போது போகும். கண்டக்ட் ஆகும் ஓகேவா? அதான் வந்து நார்மல் வாட்டரோட வந்து கம்பேரேட்டிவ்லி இந்த சால்ட் வாட்டர் வந்து ஈஸிலி வந்து கண்டக்டபிளா இருக்கும்ல. அது ஏன்னா, அந்த அதுல வந்து அயான்ஸா பிரிஞ்சோன ஈஸியா வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ வச்சு வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஓகேவா? அதுதான் வந்து அதுக்கான ரீசன். They are hard and only strong external force can change the relative position of the ion. அதாவது வந்து ரொம்ப ஹார்டா இருக்குமா, இதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வச்சு தான் வந்து அது வந்து நம்ம அதோட பொசிஷன் ஆஃப் அயன்ஸே வந்து நம்மளால இது பண்ண முடியும் ஓகேவா? அப்புறம் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னா என்ன? அது கிறிஸ்டலைன் சாலிட்னா என்ன, அமார்ஃபஸ் சாலிட்னா என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா? இந்த இடத்துல இருக்க டயக்ராம் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான், எழுத தேவையில்ல ஓகேவா? இப்ப வந்து அதான் கிறிஸ்டியன் சாலிஸ்னாலே இந்த மாரி வந்து ஒரு யூனிஃபார்மான பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது யூனிஃபார்மான ஸ்டூடண்ட்ஸ் மாரி இருப்பாங்க. அமார்ஃபஸ் சாலின்னா அதாவது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டியன் சாலில வந்து சின்ன பசங்க. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது எப்படி இருப்போம்? கொஞ்சம் டிசிப்ளினா அதான் ஸ்கூல்ல எங்க போனாலும் லைன்ஸா போவோம்ல அந்த மாரி ஓகேவா? கொஞ்சம் வளர யாரும் எதுவும் கேட்காதோனே நம்ம அது ரேண்டமா மூவ் பண்ண ஆரம்பிப்போம்ல. அதான் வந்து இதான் இது கிளாஸ் டைமு, இது பிடி பீரியட். அதாவது பிரேயரு, இது வந்து பிடி பீரியட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? அதாவது வந்து அந்த இருக்க ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கு, அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுன்றதான் வந்து கிறிஸ்டலுக்கும் அமார்ஃபஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் ஓகேவா? லாங் ரேஞ்ச் ஆஃப் கன்டினியூஸா இருக்கும். லாங் ரேஞ்சா இருக்கும். கன்டினியூஸா இருக்கும். அது ஆர்டரா இருக்கும். எப்படின்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கன்டினியூஸ். வந்து இது வந்து இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்பவுமே வந்து கம்பேரிட்டிவ்லி அமார்ஃபஸ் சாலிட் ரொம்ப லாங் ரேஞ்சா அரேஞ்ச் ஆயிருக்கும். அமார்ஃபஸ் சாலிட் வந்து எப்பவுமே ஷார்ட் ரேஞ்சு ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேவா? இது வந்து ஆர்டர்லயே அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து ரேண்டம்லயே அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேவா? அப்புறம் வந்து டெஃபினட் ஷேப் வந்து கிறிஸ்டலைன் சாலிட் இருக்கும். ஆனா இதுக்கு வந்து இர்ரெகுலர் ஷேப் தான் இருக்கும் அமார்ஃபஸ் சாலிடுக்கு ஓகேவா? அப்புறம் வந்து ஜெனரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ஜெனரலி த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ஆனிசோட்ரோபிக் இன் நேச்சர். ஆனிசோட்ரோபிக்னா வேற எதுவும் இல்ல. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நான் கால்குலேட் பண்றேன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் இந்த மாரி வந்து பிசிக்கல் ஸ்டேட் இந்த சைட் டைரக்ஷன்ல நான் கால்குலேட் பண்ணேன்னா, இப்போ வந்து இது ஃபுல்லாவே ரெட்டா இருக்கா? இது ஃபுல்லாவே ரெட்டா இருக்கும். இது ஃபுல்லாவே கிரீனா இருக்கும். ஓகேவா? இது இந்த சைடு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அ எ கிரீனு, ரெட், கிரீனு அப்படி வருதா? ஆனா இந்த மாரி வந்து அமார்ஃபஸ் சாலிட்ல இருக்காது. நான் இப்படி நான் கால்குலேட் பண்றேன்னா, ரெட்டு, கிரீனு, ரெட் வரும். இப்படி நான் கால்குலேட் பண்ணாலும் அதே தான் வரும். இப்படி பண்ணாலும் அதே தான் வரும். இப்படி பண்ணாலும் அதே தான் வருதுல்ல. இப்படி நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணாலும் ஒரே மாரி இருக்கிறது தான் வந்து அமார்ஃபஸ் சாலிட் ஓகேவா? அதான் வந்து ஆனைசோட்ரோபிக், ஐசோட்ரோபிக்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது ஆனைசோட்ரோபிக் இன் நேச்சரா இருக்கும். இது ஐசோட்ரோபிக் இன் நேச்சரா இருக்கும். அதான் லிக்விட் மாதிரி. அதான் இந்த லிக்விட்ல எல்லாம் எப்படி வந்து மாலிகுலர்ஸ் வந்து இப்படி ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும். அது மாரி இது வந்து ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஐசோட்ரோபிக்னா. தே ஆர் ட்ரூ சொல்யூஷன். ட்ரூ சாலிட்ஸ். அதாவது வந்து அந்த சாலிட்ஸ் வந்து அதான் ஆக்சுவல் சாலிடா இருக்கும். ஓகேவா? இதே வந்து இந்த அமார்ஃபஸ் சாலிட்ஸ்லாம் வந்து சூடோனாலே அது வந்து பொய்ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சூடோ ஆர் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ். அதாவது வந்து கண்ணாடின்லாம் நம்ம சொல்றோம்ல. நம்ம கண்ணாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹை மெல்டிங் பாயிண்ட்டா இருக்க அந்த சிலிக்கான வந்து நம்ம ஹீட் பண்ணி ஒரு ஸ்டேட் ஆயிட்டோம்னா டக்குன்னு அது சூப்பர் கூல்னா வந்து ரொம்ப ஃபாஸ்டா கூல் பண்ணும். ஓகேவா?
அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டா மாறுற அந்த ரியாக்ஷன்னால தான் வந்து அது வந்து சாலிட் மாதிரி இருக்கு. ஆனா கண்ணாடிலாம் வந்து சாலிட் கிடையாது. ஓகேவா? அப்புறம் வந்து இதுக்கு வந்து டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு வந்து கரெக்ட்டா டெஃபினைட்டா இந்த மெல்டிங் பாயிண்ட்ல வந்து மெல்ட் ஆகும் அப்படின்ற மாரி. ஹீட் ஃபியூஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். இதுக்கு வந்து நாட் டிஃபைன் கிடையாது. அதாவது ஹீட் ஃபியூஷன் வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. தே ஹேவ் அ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இது வந்து கிராஜுவலி அதான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகும். இது வந்து ஷார்ப்பா அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்தோடனே மெல்ட் ஆயிரும். ஓகேவா? இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து NaCl, டைமண்ட் இது மாதிரி என்ன வேணா சொல்லலாம் கிறிஸ்டலின் சாலிடுக்கு. அமார்ஃபஸ் சாலிட்னா வந்து பார்க்க சாலிட் மாதிரி இருக்கும். ஆனா சாலிட் மாதிரி சாலிட் கிடையாது. அதாவது ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் அதெல்லாம். ஓகேவா? அப்புறம் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். இதெல்லாம் என்னென்ன சாலிட்ஸ் அப்படின்றது வந்து கிளாசிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம புக்ல இருக்க அந்த டேபிளர் காலம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து படிச்சாகணும். ஓகேவா? இப்ப அப்பதான் நமக்கு அது தெரியும். ஓகே. அதாவது வந்து P4ன்றது வந்து என்னதுன்னா, அது வந்து மாலிகுலர் சாலிட். ஓகேவா? ஏன்னா 1 மோல் அது வந்து P மட்டும் தான் இருக்கும். அது வந்து பாஸ்பரஸ் மட்டுமே இன்னொரு பாஸ்பரஸ் கூட வந்து ஆக்ட் ஆகி அது வந்து இதுவா இருக்குல்ல. அதனால அது வந்து பேரு மாலிகுலர் சாலிடு. பிராஸ் வந்து மெட்டாலிக் சாலிட். ஏன்னா பிராஸ்ன்றதுன்னா என்னது? இந்த வெங்காயம் பித்தளைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அந்த காலத்துல இருக்க அந்த குடம்லாம் இருக்குல்ல. அதுதான் வந்து நம்ம பிராஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிராஸ் வந்து ஒரு மெட்டல்ல. அதனால வந்து அது மெட்டாலிக் சாலிட். இதே டைமண்ட் அதான் கார்பன் இருக்க எல்லாத்துலயுமே வந்து கார்பன் பாண்ட் இருக்க அமைப்பெல்லாம் என்னன்னா கோவலன்ட் சாலிட். ஓகேவா? இதே வந்து NaCl எல்லாம் என்னன்னா அயானிக் சாலிட். ஏன்னா இது வந்து அயான்ஸா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே. அயோடின்லாம் வந்து மாலிகுலர் சாலிட் தான். ஓகேவா? இது வந்து நம்ம புக்ல அந்த இது வந்து கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஏன்னா வந்து ஓன் கொஸ்டின் கூட இது வந்து கேட்பாங்க. ஆம், நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி இன் 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் வந்து என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து நமக்கு வந்து 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் இருக்கு. ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூபிக்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கியூபிக். செகண்ட் வந்து நமக்கு வந்து டெட்ரா. இது இதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கியூபிக். ஓகேவா? கியூபிக்ன்றது எப்படி இருக்கும்? இந்த ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும். அதுலதான் வந்து நமக்கு வந்து பிசிசி அதாவது நம்ம இங்க பாக்குற எல்லா யூனிட்ஸ்லுமே வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து பிசிசி, எஃப்சிசி, எஸ்சி எல்லாமே இருக்கும். ஓகேவா? செகண்ட் வந்து யூனிட் வந்து என்னதுன்னா டெட்ராகனல் சொல்லுவாங்க. ஓகேவா? தேர்டு வந்து ஹெக்ஸாகோனல். ஃபோர்த் வந்து ஆர்த்தோகோனல். சாரி ஆர்த்தோ ரோம்பிக்கு. மோனோக்ளினிக் ஃபிஃப்த். சிக்ஸ்த் வந்து ட்ரைக்ளினிக், ட்ரைகோனல், ட்ரைக்ளினிக். ஓகேவா? இது வந்து நம்ம புக்கு பேஜ் நம்பர்ல வந்து புக் பேஜ் நம்பர் 182ல இருக்கு. ஓகேவா? 182ல வந்து நமக்கு வந்து புக்ல இருக்கு. ஓகேவா? அதுல வந்து நேம்ஸ் மட்டும் நம்ம படிச்சா போதும். ஓகேவா? அந்த டயக்ராம்ஸ் வந்து நமக்கு வந்து நாட் நெசசரி. கியூபிக்னா நமக்கு தெரியும் கியூபிக் மாதிரி இருக்கும். இதே வந்து டெட்ராகோனல்னா வந்து வந்து ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் வந்து இங்க வந்து ரெக்டாங்கிளாவும் டாப் பொசிஷன் வந்து ஸ்கொயராவும் இருக்கும். ஓகேவா? மேல இருக்க இந்த 4 சைடும் ஈக்குவலாவும் இந்த சைடு வந்து அன்ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அது வந்து அது ஈக்குவல் தான் பட் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ட்ரைகோனல். இதே ஹெக்ஸாகோனல்னா 6 அதாவது வந்து மேலேயும் கீழேயும் பென்சின் ரிங் மாதிரி வச்சு அந்த பென்சின் ரிங்கை வந்து ஆட் பண்ணா அது வந்து ஹெக்ஸாகோனல். ஓகேவா? பென்சின் ரிங் 2 வரைஞ்சு ஹெக்ஸானா 6 தானே. பென்சின் ரிங்லயும் 6 தானே இருக்கும். அது மாதிரி. ஓகேவா? 6 இது வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா வந்து அதான் வந்து ஹெக்ஸாகோனல். இதுவே வந்து ஆர்த்தோரோம்பிக்னா அது வந்து எல்லா பக்கமே வந்து ரெக்டாங்கிளா தான் இருக்கும். ஓகேவா? இங்க ஒரு ரெக்டாங்கிள், இங்க ஒரு ரெக்டாங்கிள். இந்த 2 ரெக்டாங்கிளையும் நம்ம ஜாயின் பண்ணா அது வந்து ஆர்த்தோரோம்பிக்கு.
மோனோக்ளினிக்னா அதுவும் இல்லை, அதாவது வந்து நம்மளோட ஸ்கொயரே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சிருந்தா அது வந்து மோனோக்ளினிக். ஓகேவா? இதெல்லாம் வரைய தேவையில்ல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து எப்பவுமே இது இந்த நேம்ஸ் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். ஓகேவா? இது வந்து ட்ரைகோனல்னா வேற எதுவும் இல்லை, அதாவது வந்து நம்மளோட இது ஸ்கொயரே வந்து இப்படி மென்ஷன் பண்ணா இதுதான் வந்து ட்ரைகோனல். டெட்ராகோனல்னா இதே வந்து இப்படி ஸ்டாண்டிங்கா வச்சு அது வந்து டெட்ராகோனல். ஓகேவா? இதுதான் வந்து இந்த இது ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த 7 நேம்ஸே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து டிஸ்கஸ் ஹாலஜன் கிளாஸ் க்ளோஸ்டு பேக் ஆஃப் கியூபிக்ஸ். ஓகேவா? அது வந்து ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கேஜ் ஆஃப் கியூபிக் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கேஜ் வந்து என்னதுன்னா இப்படி பார்த்தோம்னா அந்த பென்சின் ரிங் மாதிரி, இதுதான் வந்து ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கேஜ். ஓகேவா? இதுல வந்து இந்த 6 ஆட்டமும் வந்து அடுத்த 6 ஆட்டம் கூட வந்து ஜாயிண்டா இருக்கும். ஓகேவா? இதை வந்து நமக்கு வந்து இதை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? கியூபிக் க்ளோஸ்டு பேக்கெட், அதாவது வந்து கியூபிக்கையும் இதையும் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. கியூப் தெரியல. அதான் கியூப் வந்து சிம்பிளா அதான் ஒரு ஸ்கொயரு இன்னொரு ஸ்கொயர். ஓகேவா? இந்த கியூபையும் இதையும் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இதோட இது எப்படி டிஸ்கஸ் பண்றதுன்னா நமக்கு வந்து தெரியும், ஒவ்வொருத்துக்குமே வந்து இந்த ஹெக்ஸாகோனலுக்கு வந்து வெறும் எஸ்சி மட்டும்தான் இருக்கு. அதாவது வந்து இது மட்டும்தான் எஸ்சினா சிம்பிள் கியூபிக் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து எப்பவும் எஸ்சி செக்ஷன்ல மட்டும்தான் வரும். ஆனா இதுக்கு வந்து பிசி சாரி எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி இது மூணுமே வந்து நம்மளோட கியூபிக் வரும். ஓகேவா? இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஏன்னா இதுக்கு இதுக்கு வந்து சிம்பிள் கியூபிக்ல வந்து இதுக்கான இது சென்டர் வந்து இங்கேயும் மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியும். ஆனா இதுக்கு வந்து பாடி சென்டர் இங்கே இந்த 4 இதுலயும் வைக்கலாம், அப்புறம் வந்து பாடி சென்டரும் வைக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து அந்த ஏஏபி அதான் ஏபிஏ, இது வந்து ஏ பிஏ அதான் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட், இது ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இவன் ஏனா இவன் பி இவன் சி, அந்த மாதிரி 3 அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கேஜ் வந்து இந்த ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கும். அதாவது வந்து நம்மளோட செல்ஸ் வந்து இதே மாதிரியே தான் திரும்பி திரும்பி வந்து ரிப்பீட்டடா வந்து அரேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இதே வந்து நம்ம கியூபிக் க்ளோஸ்டு பேக்கேஜ் வந்து எப்படி இருப்பான்னா ஒரு 3 ஸ்டைல்ல வச்சிருப்போம். அதாவது வந்து இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர்னா, இந்த லேயருக்கு மேல இந்த வாய்டை வந்து கவர் பண்ற மாதிரி வந்து செகண்ட் லேயர் இருக்கும். ஏபி பி வந்து இந்த லேயரை கவர் பண்ற மாதிரி இருக்கும். திரும்பி ஏன்றது வந்து இதே ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேஜ்லயே இருக்கும். ஓகேவா? திரும்பி திரும்பி வந்து அதே விஷயத்தை வந்து கவர் பண்ற மாதிரி வந்து ஏ லேயர் இருக்கும். ஓகேவா? இதே வந்து இந்த ஏபிசி லேயர்ல வந்து எப்படி இருக்கும்னா இப்படி நமக்கு வந்து 3 இது இருக்குன்னா, இப்ப அடுத்தது வந்து இதுக்கு உல்டாவா வரும். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து லாஸ்ட் வரையும் இந்த சென்டரை வந்து இந்த ஏபி க்ளோஸ் பண்ணாது. அப்புறம் திரும்பி சின்றது வந்து இந்த சென்டரை க்ளோஸ் பண்ற மாதிரி வந்து லேயரை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து க்ளோஸ்டு கியூபிக் பேக்கேஜுக்கான இது. ஓகேவா? இது ஏஏ அரேஞ்ச்மெண்டா இருக்கும், இது ஏபிசி அரேஞ்ச்மெண்டா இருக்கும். The sphere of the third layer வந்து excess larged in first layer. ஓகேவா? அதாவது வந்து அந்த sphere of third layer வந்து first லேயரோட பெருசா லார்ஜா இருக்கும். ஓகேவா? the sphere of third layer வந்து இங்க எப்படி இருக்கும்னா நாட் லார்ஜ் வித் எய்தர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லேயர். ஓகேவா? அதாவது வந்து எல்லா லேயர்லயுமே இந்த ஸ்பியர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, அதுல தான் லார்ஜா இருக்கும். இதுல வந்து ஹெக்ஸகனல் யூனிட் செல் இருக்கும். அதாவது வந்து இந்த நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடா டிராயிங், இந்த மாதிரி ஹெக்ஸகனல்ல தான் யூனிட் செல் இருக்கும், ஒரு யூனிட் செல்லு. இது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல், அதான் ஒரு
ஃபேஸ் சென்டர் எஃப்சிசி கியூபிக் யூனிட் சென்டர் அதான் வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்பவுமே இருக்கும் ஓகேவா. இது வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து இதுக்கு இருக்கும். அதாவது டெட்ராஹெட்ரல்னா நாற்கரம்னு சொல்லுவாங்க. அதாவது 4 சைடுமே வந்து அதுக்கான வாய்டு வந்து அது ஓப்பனா இருக்கும். ஆனா இங்க வந்து ஆக்டாஹெட்ரல் 6 சைடுமே அதுக்கான வாய்டு வந்து இருக்கும் ஓகேவா. இது வந்து இதுக்கு வந்து தீஸ் டைப்ஸ் வந்து எதுலலாம் வந்து மெக்னீசியம், ஜிங்க்லலாம் வந்து அதுக்கான இது பார்க்கலாம். இது வந்து காப்பரு, சில்வர் அதுலலாம் இத பார்க்கலாம் ஓகேவா. த யூனிட் செல் ஆஃப் ஹெக்ஸாகனல் குளோஸ்டு பேக்கேஜ் வந்து 6. இதுக்கு வந்து த யூனிட் செல் ஆஃப் குளோஸ்டு பேக்கேஜ் வந்து 4 ஓகேவா. ஸ்போர் ஸ்பியர் ஓகேவா. இது வந்து டிஸ்கஸ் ஆக்டாஹெட்ரல், டெட்ராஹெட்ரல் வாய். ஆக்டாஹெட்ரல் வாய்னா என்ன? டெட்ராஹெட்ரல் வாய்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஓகேவா. இது ஆக்டாஹெட்ரல் வாய்னா இது சாரி இது டெட்ராஹெட்ரல் ஓகேவா. அதாவது வந்து இந்த இந்த செல்ஸ்லாம் இருக்கா, இந்த செல்ஸ்க்கு மேல கரெக்டா வந்து இந்த இது இருக்கா, இது வந்து அட்டாச் ஆனோடனே கீழே இருக்க அந்த வாய்டை வந்து இந்த இடத்துல இருக்க இந்த வாய்டை வந்து இது க்ளோஸ் பண்ணிடுச்சா. இதே இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்டுல பாருங்களேன், இது வந்து உல்டாவா, இது இந்த மூணுத்துக்குமே இது உல்டாவா இருக்கா. உல்டாவா இருந்தோம்னா இங்க வந்து இந்த வாய்டு ஒண்ணு ஃபார்ம் ஆகுதா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்டு ஓகேவா. இதுதான் அதுக்கான டெஃபினேஷன். வென் a sphere of second layer is above the void, இதுல வந்து அந்த செகண்ட் லேயர் வந்து அந்த வாய்டுக்கு மேலேயே வந்துரும் ஓகேவா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அதுக்கு பேரலா வரும். இது இப்படி இருந்ததுன்னா இது இதுல ஸ்டார்டிங் இப்படி 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 இருந்ததுன்னா இதுக்கு உல்டாவா இப்படி இருக்கும், பேரலா இருக்கும் ஓகேவா. அதுதான் வந்து இதுக்கானது. அப்புறம் வந்து when a sphere of second layer above the void, if the number of closed packing வந்து இது n டைம் இருக்குந்தா அதோட மேல இருக்கிறது வந்து 2n டைம்ஸ் இருக்கும் ஓகேவா. இதுல வந்து இதுக்கு பேரலா இருக்கனால அதோட பேக்கிங் வந்து n இருந்துச்சுன்னா அதோட அடுத்த லேயருக்கும் வந்து n தான் இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா. the 4 sphere and 3 on லோயரும் and 1 in அப்பர், அதாவது வந்து ஒரு 4 ஸ்பியர் நம்ம எடுத்துக்கிறோம்னா 3 ஸ்பியர் வந்து லோயர்ல அதாவது ஃபர்ஸ்ட் லேயர்லயும் ஒரு ஸ்பியர் வந்து செகண்ட் லேயர்ல இருக்கும் ஓகேவா. தீஸ் கன்சிஸ்ட் 6 ஸ்பியர். இது வந்து மினிமமே 6 ஸ்பியர் தான் கன்சிஸ்ட் பண்ணும். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல 3, அடுத்தது வந்து செகண்ட் லேயர்ல வந்து இப்படி அதுக்கு பேரலா இப்படி வருவாங்க ஓகேவா. இது வந்து இது சொல்லுது ஓகேவா. ஃபர்ஸ்ட் லேயர்ல 3, செகண்ட் லேயர்ல 3, அப்பர் லேயர்லயும் லோவர் லேயர்லயும் ஓகேவா. when the center of these 4 sphere are joined to tetrahedral in form ஓகேவா. இது வந்து ஆர்த்தோஹெட்ரல் ஃபார்ம்ல வந்து இது வந்து ஜாயின்ஸ் ஆயிருக்கும். எல்லாமே 6மே இந்த 4மே எப்படி ஜாயிண்டா இருக்கும் ஓகேவா. இந்த கோஆர்டினேஷன் நம்பர், கோஆர்டினேஷன்னா வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்கு வந்து நெய்பரா வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் வந்து அதுக்கான ஓகேவா. இதுக்கு இந்த செல்லுக்கான கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. இந்த இதுல வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 6 இருக்கும். அதே மொத்தம் 6 செல் இல்லை, அந்த 6மே வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இங்க வந்து 6 ஓகேவா. அதுதான் வாட் ஆர் த பாயிண்ட் டிஃபெக்ட். பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா. இஃப் த if the deficiency occurred, missing of atom, displaced atom or extensions of impuration named to point defect. அதாவது வந்து அதுல வந்து ஒரு ஆட்டம் வந்து மிஸ்ஸிங் ஆனாவோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இதை வந்து இம்பியூரிட்டி வந்து அந்த ஆட்டம்குள்ள போய் எக்ஸஸா இருந்துச்சுனாவோ அதுதான் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொல்றாங்க ஓகேவா. சச் டிவைஸ் அரைஸ் டியூ டு இம்பர்ஃபெக்ஷன் பேக்கிங். அதாவது இந்த பேக்கிங், அதாவது இந்த ஆட்டம் வந்து பேக்கிங் ஆயிருக்கு, அந்த பேக்கிங் வந்து இம்பர்ஃபெக்ஷனா ஆர்கனைஸ் ஆயிருக்கு அந்த கிறிஸ்டல் வந்து அந்த இடத்துல வந்து பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து அரைஸ் ஆகுன்றாங்க ஓகேவா. ஆர் தே மே அரைஸ் ஃபார்ம் தெர்மல் வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம் எவால்வேட் த டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அதோட தெர்மல் வைப்ரேஷன் ஒவ்வொரு ஆட்டம்க்கு வருங்களா, அதை வச்சும் இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்றாங்க ஓகேவா. ஷாக்கி டிஃபெக்ட். இந்த ஷாக்கி டிஃபெக்ட் புரியணும்னா வந்து இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த ஷாக்கி டிஃபெக்ட்ல வந்து என்னன்னா இப்போ வந்து கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு அந்த கிளாஸ்ல வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த 2 மெம்பர்ஸே வந்து மேம் வந்து திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க ஓகேவா. அந்த மாதிரி வெளியே போன அந்த 2, அதாவது வந்து 2 பேர் பேசிட்டு இருந்தா அது 2 பேருமே வெளியே அனுப்புனா அதுதான் ஷாக்கி டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அதுதான் a shocky defect arise due to the missing of a equal number of number consist a cation and anion form a crystal lattice ஓகேவா. அதாவது வந்து ஒரு இதுல வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயானும் ஆனயானும் தான் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த 4 moles of NaClனா அதுல வந்து 4 Naவும்
Na பிளஸும் 4Cl மைனஸும் தானே இருக்கும். ஈக்குவல் நம்பராக தானே இருக்கு ரெண்டுமே. அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனையானும் ஈக்குவல் நம்பர் கேட்டையானும் தான் இருக்கும். ஓகேவா, அதனால வந்து அந்த இது வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகேவா, நோ சேஞ்சஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக், அதாவது வந்து அந்த மாதிரி வந்து அது வெளியே போனாலும் அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து சேஞ்சஸே ஆகாது. ஏன்னா வந்து அது வந்து திரும்பி வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து Na பிளஸ் வந்து ஒரு 3 ஆகும், Cl மைனஸ் வந்து ஒரு 4 ஆகும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3 மோல்ஸ் ஆஃப் NaCl ஃபார்ம் ஆயிட்டு பிளஸ் ஆஃப் ஒரு Cl மைனஸ் இருக்கும்ல, இதுதான். இந்த மாதிரி ஒரு இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து இம்பேலன்ஸா இருக்கும். இப்போ வந்து 2 மோல்ஸ் போயிடுச்சுனால அது வந்து பேலன்ஸா இருக்கனால வந்து நாட் சேஞ்ச் இன் ஸ்டாக்கியோமெட்ரிக். ஓகேவா, அந்த இதுல எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். The ionic the solid which cations and anions are almost of the similar size and show stoichiometric defect. இது ரெண்டுமே வந்து சிமிலர் சைஸா தான் இருக்கும். ஓகேவா, அதாவது வந்து ஆனையானும் கேட்டையானும். இப்போ Na இவ்வளவு பெருசா இருக்குன்னா Na ஆட்டமு, Cl மைனஸும் அதோட கொஞ்சம் தான் குட்டியா இருக்குமே தவிர ரொம்பலாம் குட்டியா இருக்காது. அதுல ஷாக்கி டிஃபெக்ட்ல. ஓகேவா, இதுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து கேட்டாலும் கேட்காட்டியும் வரைஞ்சிருங்க. ஓகேவா, மஸ்ட் இந்த அளவு பெருசா புக்ல இருக்க மாதிரி வரையாட்டியும் இந்த மாதிரி வரைங்க போதும். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து இந்த இதுதான் வந்து Na அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க. இந்த மைனஸ் வந்து Cl. ஓகேவா, இல்லாட்டி இந்த மாதிரி தனியா போட்டு எழுதுங்க. Na பிளஸ்ல வந்து பிளஸ், Cl மைனஸ்ன்றது வந்து மைனஸ் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டா அது வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல. ஓகேவா, இப்போ மிஸ்ஸிங் ஆஃப் ஒரு Naவும் சாரி ஒரு Naவும் ஒரு Clவும் வந்து மிஸ்ஸிங் ஆகுதா? இந்த Naவும் Clவும் மிஸ்ஸிங் ஆகிறது தான் வந்து நமக்கு வந்து ஷாக்கி எஃபெக்ட். ஓகேவா, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸஸ் டிஃபிஷியன்ஸ் அண்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபிஷியன்ஸ்க்கு வந்து ஷார்ட் நோட் எழுதுறாங்க. ஓகேவா, metal excess defect arise due to the percentage of more number of metal ion or compared to anion. Alkyl metals halides NaCl KCl show these types of defect. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெட்டல்ல அந்த மெட்டல் எக்ஸஸ்னா என்ன, எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. ஓகேவா, அந்த மெட்டலோட இது வந்து எக்ஸ்ட்ராவா இருந்தா அதுதான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஓகேவா, இது அல்கைல் மெட்டல் ஹேலைட்ல வந்து இது வந்து அதிகமா பார்க்க முடியாது. வந்து NaCl KClலாம் அது வந்து பார்க்க முடியும். ஓகேவா, அதாவது வந்து மெட்டல்னா அந்த மெட்டல்ல வந்து பாசிட்டிவ் வந்து இருக்கும். ஓகேவா, அது அப்பதான் வந்து அது அடுத்தது கூட வந்து அது வந்து இது பண்ண முடியும், லிங்க் ஆக முடியும். ஓகேவா, அதான் வந்து அந்த ஒரு காம்பவுண்ட்ல வந்து பிளஸ் ஜாஸ்தியாகவும் மைனஸ் கம்மியாகவும் இருந்ததுன்னா அப்ப அது பேர் வந்து தான் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். எஃப் சென்டர்னா என்னன்னா, when NeCl crystals are heated in the presence of sodium vapor, Na plus ions are formed and the depression of surface of a crystal. ஓகேவா, அதான் Na plus வந்து ஒன்று. இப்போ வந்து எஃப் சென்டர்னா வேற எதுவும் இல்லை. ஓகேவா, இந்த பாருங்க, ஒரு NaCl கிறிஸ்டல் இது. ஓகேவா, NaCl கிறிஸ்டல் வந்து சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை வந்து ஹீட் பண்றேன். எங்க வச்சு ஹீட் பண்றேன்னா ஒரு Na, அதாவது வந்து சோடியம் அட்மாஸ்பியர்ல வந்து நான் ஹீட் பண்றேன். ஓகேவா, சோடியம் அட்மாஸ்பியர்ல வந்து நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க அந்த சோடியம் இருக்குல்ல Na, அந்த Na வந்து Na பிளஸ்ஸாகவும் ஒரு எலக்ட்ரானாகவும் மாறுது. ஓகேவா, இப்போ வந்து அந்த பிளஸ் ஆன Na வந்து இந்த கிறிஸ்டல் கிட்ட, அதாவது அந்த ஸ்லாட்டிஸ் மேல வரும்போது அந்த Na பிளஸ் கூட ஏற்கனவே இருக்கிற ஒரு Cl இங்கதான் இந்த ஆக்சுவலி இந்த இடத்துல தான் இந்த Cl வந்து இருந்தது. ஓகேவா, இந்த Cl வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க கூட போய் வந்து திரும்பி இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த காலியான இருக்க இந்த வேக்கன்சில போய் இந்த ஒரு எலக்ட்ரான் போய் வந்து பிளேஸ் ஆகுதுல்ல, இதுதான் வந்து எஃப் சென்டர். ஓகேவா, இப்ப அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, a chlorine ion Cl minus is diffused the surface from the lattice point and combined with the Na plus ion. அந்த Na ion கூட வந்து இது வந்து கம்பைன் ஆயிடுச்சா, the electrons lost by the sodium vapor diffused in the electron diffused by the electron lost by the sodium vapor. அப்புறம் வந்து அதான் இதுல வந்து அது டிஃப்யூஸ் ஆனதுல இப்ப அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் போய் வந்து இது ஆகுதுன்றாங்க. சச் anion vacancy with an
அக்செப்ட் பை த அன்பேர்டு எலக்ட்ரான் அண்ட் கால்டு எஃப் சென்டர். ஓகேவா? அதான் அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் தான் வந்து எஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புக்ல கொடுத்தது. NaCl இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு Cl வந்து எக்ஸ்ட்ராவா வர அந்த Na கூட போய் ஜாயிண்ட் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு இது எலக்ட்ரான் போய் ரீப்ளேஸ் பண்ணதுல அதுதான் வந்து எஃப் சென்டர். ஓகேவா? ஓகேவா? மெட்டல் டிஃபிஷியன்ஸ் டிஃபெக்ட். ஓகேவா? அதாவது வந்து நம்மளோட மெட்டல் வந்து டிஃபிஷியன்ஸா இருக்கிறதுனால ஒரு டிஃபெக்ட் தான் வந்து மெட்டல் டிஃபிஷியன்ஸ் டிஃபெக்ட். ஓகேவா? மெட்டல் டிஃபிஷியன்ஸ் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லெஸ் தென் நம்பர் ஆஃப் கேட்டயான் தென் ஆனயான். ஆனயானோட வந்து கேட்டயான் வந்து கம்மியா இருந்தால் தான் மெட்டல் டிஃபிஷியன்ஸ் டிஃபெக்ட் வந்து நமக்கு அரைஸ் ஆகும். ஓகேவா? தீஸ் டிஃபெக்ட் அப்சர்வ்டு பை கிறிஸ்டல் வித் கண்டெயின் வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த மாதிரி மெட்டல்ல வந்து நம்மளால வந்து வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் FeO crystal, some of the Fe2 plus ions are missed from the crystal lattice. The mentioned to electrical number of the order Fe2 plus ion the crystal. அதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு FeO கிறிஸ்டல் இருக்குல்ல அதுல வந்து இதுதான் வந்து ஆக்சிஜனு, இது வந்து அயனு ஆக்சிஜனு அயன் அப்படின்ற மாதிரி இந்த கிறிஸ்டல்ல என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு மோல்ஸ் ஆஃப் Fe வந்து வெளியே போயிடும். ஓகே, அந்த ஒரு மோல் ஆஃப் Fe வந்து வெளியே போனதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து Fe2 பிளஸ் வந்து வெளியே போயிடும். ஓகேவா? வெளியே போனதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அது ஒரு மோல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண வந்து அந்த 2 பிளஸ் அயான் நமக்கு வந்து தேவை. ஓகேவா? அந்த 2 பிளஸ் அயானுக்கு வந்து நம்ம Fe 4 பிளஸ் எல்லாம் ஆக முடியாது. ஓகேவா? Fe 4 பிளஸ் ஆக முடியாது. அதனால வந்து 2 Fe அயான் வந்து 3 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து மாறி அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து ஸ்டேபிள் ஆக்குறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து அதுக்கான ஒர்க். ஓகேவா? அதுதான் வந்து மெட்டல் டெஃபிஷியன்ஸ் டிஃபெக்ட். ஓகேவா? அதாவது வந்து இந்த இடத்துல இருக்க ஒரு மெட்டல் வந்து கம்மியா இருக்கு, அதாவது டெஃபிஷியன்ஸ் குறைபாடு. ஓகேவா? இந்த டெஃபிஷியன்ஸ் காரணமாக இது ரெண்டுமே வந்து வேற ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது Fe3 பிளஸா சேஞ்ச் ஆகி இந்த லாட்டிஸை வந்து ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு மாத்துது. ஓகேவா? கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் FCC. ஓகேவா? அதாவது வந்து ஒரு FCC, BCC, SC இது மூணுத்துக்குமே நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SCன்னு கேட்பாங்க, BCCன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கீழே மூணுத்தையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு வந்து R வந்து BCC ஆர் SC இது மூணுத்துல எதை வேணா கேட்கலாம். நம்பர் கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம். ஓகேவா? அதுதான் அது வந்து இப்போ வந்து SC ஆட்டம், அதாவது வந்து சிம்பிள் கியூபிக், அதாவது அந்த கியூப் மட்டும் இருக்கும். அந்த கியூபோட கார்னர்ஸ்ல எல்லாம் வந்து ஆட்டம் இருக்கும்ல, அப்படின்னா அதுல வந்து மொத்தம் எத்தனை கார்னர் இருக்குன்னா 8 கார்னர் இருக்கு. அந்த 8 கார்னரையும் வந்து எத்தனை ஆட்டம் ஷேர் பண்ணிருக்குன்னா 8 ஒவ்வொரு கார்னரையும் 8 ஆட்டம் வந்து ஷேர் பண்ணிருக்கு. அதான் வந்து 1/8. ஓகேவா? இப்போ இது கேன்சல் ஆகுனா SCயோட எண் வந்து 1. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து எத்தனை கார்னர் இருக்கு? 8 கார்னர் இருக்கு. எத்தனை ஆட்டம் ஷேர் பண்ணுது? 8 ஆட்டம் ஷேர் பண்ணுது. 1 பாடி சென்டர் கியூப்னால அதுல வந்து பாடி, அதாவது ஒரு சென்டர்ல வந்து ஒரு ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஆட்டம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு வந்து ஒரு சென்டரு ஒரு ஆட்டம். ஓகேவா? அதுவும் 1. மொத்தம் வந்து டோட்டல் வந்து 2 இருக்கு. ஓகேவா? இதுல வந்து எத்தனை இது கார்னர் இருக்குன்னா 8 கார்னர், 8 ஆட்டம் ஷேர் பண்ணுது 1. இதுல எத்தனைனா 6 ஃபேஸ் இருக்கு. 6 ஃபேஸ்லயும் 6 ஆட்டம் இருக்கு. 6 ஆட்டம். அதுல ஒவ்வொரு ஆட்டமும் வந்து 1/2, அதாவது பாதியை வந்து ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? பாதி, அதாவது 1/2 மீன்ஸ் இந்த ஒரு ஆட்டம் வந்து இந்த ஆட்டம்க்கு வந்து ஷேர். அதாவது இப்படி இந்த இதை வந்து நம்ம 2Dயா நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இங்க பார்க்கையில வந்து பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஆட்டம் வந்து இது கட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து 1/2. அதாவது வந்து இந்த 1 வந்து இந்த ரெண்டுத்துக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. அதே இந்த சைட்ல இருந்து பார்த்தா இந்த 1 இது ரெண்டுத்துக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து அந்த சைடு இருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா? 6 இன்டூ 1/2 போட்டா இப்போ கேன்சல் பண்ணா 3, மொத்தம் வந்து 4. இதுதான் வந்து நம்ம மேல பார்த்த நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? கார்னர்ஸ், பாடி, அதோட ஃபேஸ் சென்டர். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்பிளைன் த ஏஏஏ அரேஞ்ச்மெண்ட், ஏபி அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இல்லாட்டி ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இந்த மூணுதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஏபி அரேஞ்ச்மெண்ட்னா வேற எதுவும் இல்லை, ஒரே மாதிரியான இதுதான் வந்து எல்லா சைடுமே இருக்கும். ஓகேவா? இதுக்கான டயக்ராம் வரையணும், ஆனா இந்த அளவு காம்ப்ளிகேட்டடா இல்லாம நம்மளால முடிஞ்ச மாதிரி வரைஞ்சா போதும். ஓகேவா? ஒரு மேல் லேயர்ல வந்து ஒரு 6னா அடுத்த லேயர்ல வந்து அதே மாதிரி
ஓகேவா? இப்ப வந்து இது வந்து எல்லாமே ஏ அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 எல்லாமே ஏ. ஓகேவா? இந்த மாரி வந்து நம்ம வந்து சிம்பிளா வந்து அந்த ஸ்ட்ரக்சர வரைஞ்சா போதும். ஓகேவா? இப்ப வந்து இதுல வந்து இது வந்து இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? திஸ் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது அது வந்து ஈஸியா வந்து சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கா? தீஸ் அப்டைன்டு பை ரிப்பீட்டிங் ஏஏஏ டைப் ஆஃப் டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் இன் தட் 3 டைமென்ஷன். ஓகேவா? ஏஏ டைப்ல தான் வந்து 3 டைமென்ஷன்ல வந்து வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸ்பேர் இன் ஒன் லேயர் is straightly directly to top of this previous layer. அத வந்து இது வந்து மேல இருக்க லேயரை வந்து அப்படியே வந்து கீழ இருக்குல்ல அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? எல்லா லேயரும் வந்து ஏஏன்றதுனாலே நமக்கு தெரியும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கண்டிப்பா எழுதணும். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால 6. ஓகேவா? இதே ஏபி ஏபி அரேஞ்ச்மெண்ட்னா எப்படின்னா மேல வந்து ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் இது இருக்கு. அதாவது எலமெண்ட்ஸ் இருக்கு. கீழ வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு லேயர் இருக்கு. ஓகே. அந்த எலமெண்ட்டுக்கும் கீழ இருக்க லேயர்ல இருக்க எலமெண்ட்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்ல. திரும்பி அதே லேயர். ஓகேவா? இந்த மாரி மென்ஷன் பண்ணிட்டா அது ஓகேவா? இது ஏ, இது பி, இது திரும்பி ஏ. ஓகேவா? ஏபி ஏபி ஏபின்னு அது போயிட்டே இருக்கும். ஓகே. இதுதான் ஏபி ஏபி அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இதுல என்னன்னா தீஸ் பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இன் பிசிசி பாடி சென்டர் கியூபிக் மாதிரி வந்து இது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஏ டைப் அண்ட் செகண்ட் லேயர் வந்து பி டைப்ன்ற மாதிரி வந்து இது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து இனிதான் இந்த ஓகே சரி the third layer is the third layer is represent a first this pattern is ABAB is represent through the crystal. Okay, in the arrangement each sphere has a coordination number. இதுல வந்து each sphere ஓட coordination number வந்து 8. 4 neighboring layers above the 4 layer below. ஓகேவா? மேல வந்து 4 லேயர் கீழே வந்து 4 லேயர் வந்து அதுக்கு வந்து நெய்பரிங் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த ஆட்டம்க்கு வந்து மேல வந்து 4 சைடுமே இதுவும் கீழேயும் 4 சைடுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து நெய்பரிங் ஆயிருக்கு அப்படின்றது தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து லேயர் ஏ, பி, சி, திரும்பி ஏ. ஓகேவா? 3 லேயர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றது தான் வந்து நீங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து தீஸ் ஃபேஸ் சென்டர் இது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கு. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் அதாவது எஃப்சிசி. அப்புறம் வந்து the layer formed by the arrangement of sphere in case of dimensional ABAB arrangement. This layer is second layer formed by அதான் செகண்ட் லேயர் வந்து அதுக்கு வந்து டிஸ்பர்ஸ்ட் அந்த லேயரா இருக்கு. அப்புறம் வந்து these are two void x and y. இதுக்கு வந்து 2 void இருக்கும். If the void y in first layer A or partially connected by the spheres of layer B. ஓகே அது வந்து partially connect ஆயிருக்கும். The third layer C may be placed over a second layer B. ஓகே அந்த C வந்து அந்த இது செகண்ட் லேயர் மேல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த 3 layer C different from the other 2 layer. அதாவது வந்து ஏக்கும் பியும் விட சி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அந்த ஆட்டம் வந்து ஏ ஒரே ஆட்டமும் பியும் ஒரே ஆட்டம் தான். ஆனால் அதோட அரேஞ்ச்மெண்ட் வர மாதிரி இருக்கும். சி வேற ஆட்டமும் வரும். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு கியூபிக் க்ளோஸ்டு பேக்கேஜ் சிபிபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஈச் ஸ்பியர் வந்து இந்த இடத்துல வந்து 12. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து 6 நெய்பரிங் ஆட்டம் இருப்பாங்க. ஓகேவா? அதுதான். ஓகேவா? தீஸ் அப்பர் அண்ட் 3 அண்ட் லோயர்ல வந்து 3. இது மேல அப்பர்ல 3யும் லோயர்ல 3யும் வந்து இதுக்கு வந்து நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? why ionic crystals are hard and bitter.
இதுல வந்து அயானிக் கிறிஸ்டல் வந்து ஏன் ஹார்டாவும் இதுவும் விட்ரல்னா வேற எதுவும் இல்லை, ஈஸியா உடையறது தான் வந்து விட்ரல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஹார்டா இருக்கு ஆனா ஏன் வந்து ஈஸி பிட்ரல் அது பிட்ரலா இருக்கு அப்படின்னு ஏன் கேக்குறாங்க. ஓகேவா? Ionic crystals are hard because they are bounded together in a strong electrostatic attraction of force. Maximum attraction of force consist of a surrounding by maybe anions by possible. Okay, the electrostatic repulsion can be engaged to split absorbed completely and lattice in invention. These importance the பெட்ரியல் கேரக்டர். ஓகேவா? இதனால தான் வந்து அந்த மாதிரி ஈஸியா அது உடையுதுன்றாங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வந்து அதுல இருந்து ஜாஸ்தியா இருக்கனால ஈஸியா அது வந்து உடையுது. ஓகேவா? அந்த லாட்டிக் சர்ஃபேஸ்ல இருந்து அது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து பிசிசிக்கான பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 3 பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இருக்கு நம்ம புக்ல. அது மூணுத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கான லாஸ்ட் ஆன்சரே வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து மைண்ட்ல வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கான எஸ்சி வந்து சிம்பிள் கியூபிக் இருக்குல்ல, எஸ்சிக்கான பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்து இந்த இடத்துல வந்து அதான் நம்ம அந்த எஸ்சி பிசிசி எஃப்சிசி இருக்குல்ல, அந்த மூணுத்துக்குமே வந்து அந்த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த இப்போ வந்து வாட் இஸ் த டூ டைமென்ஷனல் கோஆர்டினேஷன் நம்பர் மாலிகுலர் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு பேக்கேஜ் லேயர். ஓகே, அந்த டூ டைமென்ஷனல் நம்பர் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ the linear arrangement of a sphere in one direction is repeated two dimension. ஓகே, அதாவது ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னா இந்த மாதிரி ஒரே மாதிரியே ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து டூ டைமென்ஷனுக்கு வந்து நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா அது வந்து அதுதான் வந்து இதுன்றாங்க. ஓகேவா? மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் கேன் பி அரேஞ்ச் ஐடென்டிக்கலி த டூ அண்ட் ஒன் டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் சச் தட் ஆல் different rows. ஓகேவா? ஆங்கிள் வேரியபிள் as well as horizontal variable. ஓகேவா? அதில் வந்து இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து if the first row is mentioned as a type arrangement, then above mentioned packing is called AA type because the rows are identically in first row. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரே ஒரு ரோ வச்சு தானே பேலன்ஸ் பண்ணி மற்றதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அதனால் வந்து ஏஏ டைப்பில் வந்து அது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இஸ் கண்டெய்ன்ட் வித் த ஃபோர் இட்ஸ் நைபர். ஓகேவா? அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்பியருக்கும் வந்து 4 நைபர்ஸ் இருப்பாங்க. அதாவது மேலே கீழே சைடில் இந்த சைட்லன்னு சொல்லிட்டு 4 நைபர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பியருக்கும் இருப்பாங்க. ஓகேவா? தஸ் த டூ டைமென்ஷனல் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? அது வந்து ஒரு டூ டைமென்ஷனல் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இஃப் த center of the immediate neighbor sphere are joined to sequence of formed, hence the packing is called sequential closed packing layer அப்படின்றாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு லேயருக்கும் வந்து அது வந்து அடுத்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லேயர். இப்படி ஒரு ஆட்டம் இருக்குன்னா அது வந்து இன்னொரு ஆட்டமோட ஒரு சீக்வன்ஸாக வந்து கனெக்ட் ஆகுதுல்ல, இந்த மாதிரி கனெக்ஷன் ஆகி அது வந்து போயிட்டே இருக்கிறனால அந்த இதுக்கு வந்து சீக்வன்ஷியல் பேக்கேஜ் லேயர் இது இருக்கனால வந்து அதுக்கு பேக்கிங் லேயர் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதாவது ஒரு இதுக்கு வந்து 4 சைடுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கனெக்ஷன் இருக்குது சீக்வன்ஸாக. இந்த ஆட்டம் வந்து இது கூட கனெக்ட் ஆகலை, இந்த ஆட்டம் கூட இந்த ஆட்டம் கூட இந்த ஆட்டம் கூட இந்த ஆட்டம் கூட தானே கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே 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 அதாவது வந்து ஒரு ஆட்டமே வந்து ப்ளஸ் மாதிரி வந்து 4 இதுக்கு கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் அதுக்கான நெய்பரும். ஓகேவா? What is mean by term coordination number? Why the coordination number of atom in BCC structure? அதாவது BCC ஸ்ட்ரக்சரோட coordination number என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? The number of nearest neighbor thus surrounding to the particular in the crystal is called coordination number.
அப்புறம் வந்து பாடி சென்டர் கியூபிக்கோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு செல்லுக்கான செல்ல சுத்தி வந்து 8 இது வந்து இருப்பாங்க ஓகேவா? அதாவது வந்து அந்த கியூபுக்கு நடுவுல தானே அது இருக்கு. அப்பன்னா அத சுத்தி மட்டுமே 8 அ யூனிட் செல்ஸ் வந்து மென்ஷன் ஆயிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து அதுக்கான அர்த்தம். ஓகேவா? அப்புறம் வந்து ரைட் எ நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ன்றது வந்து எப்படின்னா, ஒரு கிளாஸ்ல வந்து மிஸ் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கையில வந்து ஒரு ஆள் வந்து மிஸ்ஸிங் ஆகுறான்னா, அந்த மிஸ்ஸிங் ஆன ஆள் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா வந்து அந்த பெஞ்சுக்கு கீழயே வந்து ஒளிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாரி வந்து நீங்க வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த மாரி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுறவங்க வந்து எப்படி இருப்பாங்க? நல்லா பெருசா இருக்கவங்களலாம் அந்த மாரி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு சின்னதா ஒரு குள்ளமா இருக்க மாரி பசங்க தானே இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்து இந்த மாரி சாப்பிடுவாங்க. அத வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி வந்து ஏஜிபிஆர் கிறிஸ்டல்ல அ ஏஜி வந்து ரொம்ப சின்னதாவும், பிஆர் வந்து நல்லா பெருசா பல்க்கா இருப்பாங்க. ஓகேவா? இது 2த்துக்குமே வந்து சைஸ் டிஃபரன்ஸ் வந்து நெறையா இருக்கும். இப்ப இந்த சின்னதா இருக்க இந்த ஏஜி வந்து இந்த இடத்துல போய் வந்து அ கீழ ஒளிஞ்சிட்டு இருக்கான்ல, இந்த மாதிரி பொசிஷன் பேர் வந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அதாவது இன்டர்ஸ்டிஷியல் ஆகுறது. இன்டர்ஸ்டிஷியல் பாயிண்ட் நம்ம வந்து இதுலலாம் பார்த்தோம்ல, இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்ன்ட்டு. அந்த பெரிய மெட்டல் லேட்டிஸ்ல வந்து இந்த சின்ன சின்ன மெட்டல்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆகுறது தானே இன்டர்ஸ்டிஷியல்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும். அந்த மாரி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனுக்கு போய் வந்து அதுக்கு இது ஆகுறது தான் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டூ டிசோசியேஷன் அயன் ஃப்ரம் இட்ஸ் கேட்டல் catalyst layer, the ion which is mean from the lattice point to occupied on the interstitial point. This defect is caused by the ionic solid which contain a action of defect in size. ஓகேவா? நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. அதில வந்து டென்சிட்டில வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா எதுவுமே மிஸ் ஆகல. ஏன்னா இருக்கிற எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா என்ன இன்டர்ஸ்டிஷியல் ஆயிருக்கு அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து நம்ம ஏஜிபிஆர் வந்து குடுக்கலாம். ஓகேவா? இந்த ஏஜிபிஆர் கிறிஸ்டல்ல இங்க வந்து ஒரு ஏஜிபிஆர் மிஸ் ஆயிருக்கு. அது வந்து இங்க வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஆயிருக்கு. அது மாரி இங்க மிஸ் ஆனது இங்க இன்டர்ஸ்டிஷியல் ஆயிருக்கு. ஓகேவா? இருக்கிற ஆட்டம் அதே கிறிஸ்டலே தான் இருக்கு. ஆனா அந்த இடத்த காலியா விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கு. ஓகேவா? அதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு ஃபுல் டார்கெட் வந்து இன்னையோட டே 10க்கான டே 11க்கான கெமிஸ்ட்ரி சாப்டர் 6 வீடியோ இது இவ்வளோதான். தேங்க் யூ. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு. எல்லாரும் வந்து ரெகுலரா வியூ பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஸோ மச்.